ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்மோட ஓவர்வியூ தான். ஸோ ஏஇபியில் எப்படி நம்ம டேட்டா உள்ளே வருது, எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம், அந்த டேட்டாவை எப்படி அதர் டூல்ஸோடு கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துலேயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தினா ஓவர்வியூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸஸ். ஸோ சோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடோபி சைடில் plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ மார்க்கெட்டிங், எங்கேஜ், அடோபி அனலிட்டிக்ஸ், நீங்கள் இந்த கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. இகாமர்ஸ், லோக்கல் சிஸ்டம், லாயல்ட்டி, மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், பேமெண்ட்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், ஸ்ட்ரீமிங். ஸோ நான் எல்லா டூல் பற்றியும் இன்டெப்த்தாக போக விரும்பல, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ சோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ வெப்சைட் வச்சுருக்கோம், மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் ரன் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டோர் நிறைய இன்ஸ்டோர் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நடக்கிற ஆக்டிவிட்டி டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா எல்லாத்தையும் ஏஇபியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் டேட்டாவை ஏஇபியில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சோர்ஸஸ். அதுக்கு இதில் உள்ள ஏதாவது ஒரு டூல் நீங்கள் செட்டப் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டேட்டாவை ஏஇபிக்கு சோர்ஸ் எடுக்கலாம். ஸோ சேம் லைக் டெஸ்டினேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணி அந்த ரா டேட்டா வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க. இந்த டேட்டாவை இதிலிருந்து எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏஇபியிலிருந்து நான் ஒரு செட் ஆஃப் டேட்டா எடுத்து அடோபி டார்கெட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டு நீங்கள் அடோபி டார்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது கம்ப்ளீட்டாக ஏஇபியில் இருக்க டேட்டாவை எடுத்து நான் மார்க்கெட்டோவில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டோவுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். லெகசி V2 மார்க்கெட்டோ எங்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் கூகுள் ஆட்ஸில் நீங்கள் இந்த டேட்டா பேசிஸில் ஒரு இது ரன் பண்ண போகிறீங்க ஆட்ஸ் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ்களுக்கு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சேம் லைக் சோர்ஸஸ் மாதிரி அடோபி சைடில் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. இமெயில் மார்க்கெட்டிங், ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், மொபைல் என்கேஜ்மெண்ட், பர்சனலைசேஷன், சோசியலுக்கு பாருங்கள், ஃபேஸ்புக், லிங்க்டின், ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரீமிங், சர்வேஸ், வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சோர்ஸஸில் மூலமாக நம்ம டேட்டா கேதர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மேஜராக இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ரொஃபைல் பேஸ்டு டேட்டா, அனதர் வந்து உங்களுக்கு ரியல் டைம் பிஹேவியரல் டேட்டா. ஸோ ப்ராடக்ட் வியூ, ப்ராடக்ட் கார்ட்டில் ஆட் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா. இன்னொன்று ஃபார்ம் பேஸ்டு டேட்டா, அதை நம்ம ப்ரொஃபைல் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஃபைல் இன்ஜெக்ஷனில் என்ன டைப் ஆஃப் டேட்டா, அதை வந்து எப்படி நம்ம இன்ஜெஸ்ட் பண்ண போகிறோம், அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன சோர்ஸ்ன்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு, என்ன டேட்டா எப்படி இன்ஜெஸ்ட் பண்ண போகிறோம்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கீமா பில்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்கீமாவில் 2 டைப் ஆஃப் ஸ்கீமா இருக்குது மேஜராக. ஸோ ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்கீமா. ஒன்று வந்துட்டு XTM இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல். ஸோ இதிலே பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்ம் பேஸ்டு டேட்டா. நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக சொல்கிறேன், ஃபார்ம் பேஸ்டு டேட்டா. ஸோ இதே வந்து டைம் சீரீஸ்னால் அந்த டைமில் என்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ அந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இது வந்து XTM எக்ஸ்பீரியன்ஸ் ஈவென்ட் டேட்டா. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்கீமா நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். பட் அனதர் ஆப்ஷனும் இருக்குது. பட் நான் மேஜராக நம்ம வந்து இந்த 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரெக்கார்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைம் சீரீஸ். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமா நம்ம கொஞ்சம் லைட்டாக கோத்ரூ பண்ணலாம். பட் ஸ்கீமா டேட்டா செட் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன், ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாகிடும் அதுக்கப்புறம். ஸோ ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஸ்கீமா. ஸோ ஸ்கீமாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வந்து XTM எக்ஸ்பீரியன்ட் ஈவெண்ட். ஸோ இது வந்து ஈவெண்ட் பேஸ்டு ஸ்கீமா. ஸோ இந்த ஸ்கீமாவில் நம்ம ஈவெண்ட் பேஸ்டு டேட்டாவை தான் நம்ம இன்ஜெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ XTM இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் பேஸ்டு டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ
எப்போ நீங்கள் ஸ்கீமா க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அப்போ அந்த கிளாஸ் சூஸ் பண்ணுறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீல்ட் குரூப்ஸ். ஸோ ஃபீல்ட் குரூப்ஸில் ஆல்ரெடி அவங்களே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு கீழே ஆட்ரிபியூட்ஸு, அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது நமக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபீல்ட் குரூப்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஐடென்டிட்டி, இது வந்து செகண்டரி ஐடென்டிட்டி. ஸோ ப்ரைமரி ஐடென்டிட்டியில் இது வந்து ஐடி. ஸோ ஐடி தான் வந்து ப்ரைமரி ஐடென்டிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடோபி அனலிட்டிக்ஸ் லெகசி ஐடி அப்படிங்கிற இந்த அடோபி அனலிட்டிக்ஸ் லெகசி ஐடிங்கிறது தான் ப்ரைமரி ஐடி. ஸோ நம்மளோட ஃபைலில் இந்த அடோபி அனலிட்டிக்ஸ் லெகசி ஐடிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஃபைலையே இன்ஜெஸ்ட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து செகண்டரி ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் இந்த ரிலேட்டட் நேம் ஸ்பேஸ். ஸோ இது வந்து எண்ட் யூசர் ஐடிஸ். ஸோ இதில் வந்து நம்ம இசிஐடி கொடுத்துருக்கோம். இசிஐடிங்கிறது க்ளவுட் ஐடி, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம செகண்டரி ஐடியாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மட்டும் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து செகண்டரி ஐடென்டிட்டி. சப்போஸ் ப்ரைமரி ஐடென்டிட்டினா ப்ரைமரி ஐடென்டிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும். பட் ஒரு ஸ்கீமாவுக்கு ஒரு ப்ரைமரி ஐடென்டிட்டி தான் இருக்கும். ஓகேங்களா. பட் 2-3 செகண்டரி ஐடென்டிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ப்ரைமரி ஐடென்டிட்டிங்கிறது ஒரே ஒன்று தான் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து நம்ம ஐடென்டிட்டி நேம் ஸ்பேஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு இமெயில் ஐடி, இமெயில் இது ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இமெயில் ஐடி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ப்ரைமரி ஐடென்டிட்டி பேசிஸில் தான் அந்த டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் ப்ரைமரி ஐடென்டிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் ஸ்டிச் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடென்டிட்டி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரொஃபைல் டேட்டாவும் வருது, ஈவெண்ட் டேட்டாவும் வருது, அதர் டேட்டாஸும் வருது. ஸோ எல்லா டேட்டாவும் எந்த யூசர் அப்படிங்கிறது அதே யூசர் தான் இதுனா நம்ம டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாமல் அதை ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஐடென்டிட்டி சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்கீமாவில் இருக்கோம். ஸ்கீமாவில் ஐடென்டிட்டியும் நம்ம இங்கே கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். பட் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ ஸ்கீமாஸ் இப்போ வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கீமாஸில் இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர் மாதிரி, உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். ஆப்ஜெக்ட்டுன்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபோல்டருக்கு கீழே நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா என்னென்ன டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்டர் த ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ கேட்டகரி ஐடி, கேட்டகரி நேம், கேட்டகரி பாத் இது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, இது வந்து டேட்டா டைப்பு. ஸோ ஸ்ட்ரிங் இருக்குது, இன்டீஜர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டபுள், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்குது. ஸோ என்ன டேட்டா டைப்பு, அதோட ஆட்ரிபியூட்டோடைய நேம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு நேமாக இருக்கும் ஒரிஜினல் எஸ்கியூஎல்ல. பட் நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து கேட்டகரி ஐடென்டிஃபையர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு டிஸ்பிளேயில் பார்க்க யூஐயில் அப்படி தெரியும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து ஸ்கீமா பில்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா கவர்னன்ஸ் பார்க்கணும். ஏன்னா டேட்டா கவர்னன்ஸ் மூலமாக எந்த டேட்டாவை எந்த சேனலுக்கு எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டேட்டா கவர்னன்ஸில் தான் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கீமா கிளிக் பண்ணும்போதே அப்ளை அக்சஸ் அண்ட் டேட்டா கவர்னன்ஸ் லேபிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது மூலமாக எந்த ஸ்கீமாவோ அந்த ஸ்கீமா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா சேம் இதே லேபிள்ஸ் பேஜ்க்கு வரும். 1 செகண்ட்.
ஸோ இந்த டேட்டா கவர்னன்ஸுங்கிறது மேஜராக நீங்கள் ஒரு டேட்டா இருக்குது. இப்போ யூகேயில் வந்து இந்த டேட்டா வந்து நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீங்கள் இமெயில் மட்டும்தான் சென்ட் பண்ணணும், மற்றதுக்கு சென்ட் பண்ணக்கூடாது, மற்ற எதுக்கும் அதோடைய டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஆட்ரிபியூட் வேல்யூஸ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட வெப்சைட் ப்ரைவசி அண்ட் பாலிசியில் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் இப்போ சென்சிட்டிவ் டேட்டா, எது வந்து கான்ட்ராக்ட் டேட்டா, எது வந்து பார்ட்னருடைய டேட்டா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஐடென்டிட்டி லேபிள்ஸ் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, இமெயில், இசிஐடி, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை சென்சிட்டிவ் டேட்டா. ஸோ உங்களுடைய டேட்டா வந்து செக்யூர் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு கஸ்டமருடைய டேட்டாவை. ஸோ அதை நம்ம எப்படி செக்யூர் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா கவர்னன்ஸ் பாலிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேட்டா கவர்னன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து டேட்டா டைப் என்ன இருக்கணும், அதோட நேம் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதை தான் நம்ம ஸ்கீமாவில் பில்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? பட் ரியல் டேட்டா வந்து நமக்கு டேட்டா செட்டில் தான் இருக்கும். ஸோ அண்டர் த டேட்டா செட், இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா செட் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லா டேட்டா செட்லேயுமே அதோடைய ஸ்கீமாவோடைய நேம் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கீமாவில் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிட்டீங்க, எந்த ஸ்கீமாவில் நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா செட் க்ரியேட் பண்ணும்போதே அந்த ஸ்கீமாவை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கீமாவுக்கு கீழே டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்கீமாவோட ஸ்ட்ரக்சரில் டேட்டா இன்ஜெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஜேர்னி ஸ்டெப் ஈவெண்ட்ஸ் டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஜேர்னி ஸ்டெப் ஈவெண்ட் ஸ்கீமா, அந்த ஸ்கீமாவுடைய ஸ்ட்ரக்சரில் உங்களுடைய ஆட்ரிபியூட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எந்த இதில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேசிஸில் இதில் வந்து இன்ஜெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா செட் பாருங்கள். ஸோ இந்த டேட்டா செட்லேயுமே இப்போ லாஸ்ட்டு 7 days எந்த டேட்டாவும் இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 30 days as well நோ டேட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி தான் இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜெஸ்ட் பண்ண டேட்டா எப்படி காட்டும்னா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இன்ஜெஸ்ட் ஆகிருக்கு, லாஸ்ட்டு 30 daysல எவ்வளோ இன்ஜெஸ்ட் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் மந்த்ஸு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் எத்தனை பேட்சஸ் இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து உங்களுக்கு அந்த டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ண எவ்வளோ ரெக்கார்ட்ஸு, எவ்வளோ ஃபெயில் ஆணுச்சு, எவ்வளோ நியூ ப்ரொஃபைல் ஃப்ராக்மெண்ட்ஸ் க்ரியேட் ஆணுச்சு, எவ்வளோ இப்போதைக்கு இருக்குது, இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து டேரெக்டாகவும் இந்த டேட்டா செட்டில் டேரெக்டாகவும் நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் லோக்கல் ஃபைல் சிஸ்டம் இன்ஜெஸ்ட். ஸோ இங்கே நீங்கள் வந்து ப்ரிவ்யூ டேட்டா செட் கொடுத்து அந்த டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இன்ஜெஸ்ட் ஆகாததுனால இதில் நம்ம ப்ரிவ்யூ பார்க்க முடியாது. பட் நம்ம அதை செப்பரேட்டாக கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா செட் பார்த்தாச்சு. ஸோ இதுலேயுமே நீங்கள் டேட்டா கவர்னன்ஸில் செக் பண்ணிடலாம் என்னென்ன பாலிசிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், டேட்டா கவர்னன்ஸ் பாலிசிஸ் அதெல்லாமே நீங்கள் இதோடைய ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் இது வந்து இந்த லேபிள் வந்து சென்சிட்டிவ் லேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லேபிளை வந்து சென்சிட்டிவ் லேபிள் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி அதோடைய இதை வந்து மாற்றலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லேபிளில் வந்து சிஸ்டம் வந்து அந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூராக கரெக்டாக உங்களுக்கு வந்து இப்போ செக்யூராக இது பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் க்ரைட்டீரியாவுக்கு உங்களுடைய ப்ரைவசி பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா கவர்னன்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கணும். பட் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு டூ பிகாஸ் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ரொம்ப அதிகமாக படித்து ரொம்ப நீட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டேட்டா கவர்னன்ஸ் வந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைல் இன்ஜெஸ்ட் பண்ணிட்டோம், ஸ்கீமா க்ரியேட் பண்ணிட்டோம், டேட்டா கவர்னன்ஸ் பண்ணிட்டோம், டேட்டா செட்டில் டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணிட்டோம், ஐடென்டிட்டிஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஐடென்டிட்டிஸில் இப்போதைக்கு நீங்கள் அண்டர் த நேம் ஸ்பேஸ் போனீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஐடென்டிட்டிஸ். டிஃபால்ட்டாக நமக்கு ஃபோன், இமெயில் இருக்கும், அடோபி அனாலிட்டிக்ஸ், லெகசி ஐடி, ஃபோன், கூகுள் ஐடி, விண்டோஸ் ஐடி, ஈசி ஐடி, இமெயில், ஆட் கிளவுட்,
கோர். ஸோ இது எல்லாமே வந்து ஐடென்டிட்டி. ஸோ கிராஃப் வியூவரில் ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லை கிராஃப் வியூவரில். பட் நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைமரி ஐடென்டிட்டி, செகண்டரி ஐடென்டிட்டி, எதனால ஒரு ப்ரைமரி ஐடென்டிட்டி சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறோம். அனதர் இன்ஜெக்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்டிச்சிங் அது அந்த ப்ரைமரி ஐடென்டிட்டி பேசிஸில் தான் நடக்கும். ஸோ அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் கைஸ் இருக்கும் ப்ரொஃபைல். ஸோ இது வந்து ப்ரொஃபைல் ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருக்குது, இசிஐடி, இமெயில் பார்த்தீங்கன்னா 2 இமெயில் ஐடி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரே லேப்டாப்பில் 2 யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இசிஐடியை ப்ரைமரி ஐடென்டிட்டியாக கொடுக்கும்போது உங்களுக்கு 2 இமெயில் ஐடியுமே ஒரே ஒரு ப்ரொஃபைலாக தான் கன்சிடர் ஆகும். பட் டிஃப்ரெண்ட் யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு அது செப்பரேட்டாக நம்ம அந்த பிளான் பண்ணணும். பட் I'll tell you later on guys, டிஃப்ரெண்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஐடென்டிட்டி கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள், ஒரு இமெயில் ஐடி இத்தனை இசிஐடி, அதாவது டிஃப்ரெண்ட் க்ளவுட் ஐடிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இந்த கிராஃப் வியூவர் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் டேட்டா செட் நேம், டேட்டா செட் ஐடி, ஸ்கீமா நேம் என்ன ஸ்கீமா, ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் நமக்கு ஐடென்டிட்டிஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ப்ரொஃபைல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ப்ரொஃபைல்ஸ் எப்படி பில்ட் ஆகுது, அதில் என்னென்னலாம் இருக்குது. ப்ரொஃபைல்ஸில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா அதர் ஆட்ரிபியூட் வேல்யூ என்னென்னலாம் இருக்குது. இமெயில், இசிஐடி, லாயல்ட்டி ஐடி, லெவல், பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், டெஸ்ட் ப்ரொஃபைல். ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்ம் பேஸ்டு டேட்டா. ஈவெண்ட்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக பார்ட்னர் டேட்டா டாட் அப்டேட் ஒரு வெப்பேஜ் ஒன்று பார்த்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிராண்ட் குரோமியம் பிராண்டோடைய சிக்னிஃபிகண்ட் வெர்ஷன் கூகுள் குரோமில் இந்த வெப்பேஜ் பார்த்துருக்காங்க. பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணல, நாட் அ பிராண்ட். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக அவங்க பண்ணுற பிஹேவியரல் எல்லா டேட்டாவுமே நீங்கள் இந்த அண்டர் த ஈவெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆடியன்ஸ் மெம்பர்ஷிப்பில் என்னென்ன செக்மெண்ட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஆடியன்ஸ் மெம்பர்ஷிப். ஸோ இதில் வந்துட்டு செக்மெண்டேஷன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து லூமா, நாட் லூமா ப்ளஸ் மெம்பர்ஸ் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து லூமாவோட லாயல்ட்டி ஐடியில் இல்லையோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் செக்மெண்டேஷன். ஸோ இந்த செக்மெண்டேஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த செக்மெண்டேஷன் பீப்புள், இந்த 178 பீப்புளையும் நான் டெஸ்டினேஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே வந்து நான் லூமாவோடைய டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டார்கெட்டுக்கு நம்ம இந்த டேட்டாவை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ எப்போல்லாம் இங்கே ஆடியன்ஸ் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க வந்து ஆக்டிவேஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு டார்கெட்டில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதாங்க டெஸ்டினேஷன். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம எவ்ரி திங் கவர் பண்ணிட்டோம். சோர்ஸஸ், ஃபைல் இன்ஜெக்ஷன், எப்படி ஸ்கீமா க்ரியேட் பண்ணுறோம், எப்படி டேட்டா கவர்னன்ஸ் பண்ணணும், டேட்டா செட் எதனால் க்ரியேட் பண்ணுறோம், எப்படி டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறோம், ஐடென்டிட்டிஸ், ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி நம்ம ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன் பண்ணுறோம். செக்மெண்டேஷனும் ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் செக்மெண்டேஷன். ஸோ அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த செக்மெண்டேஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் நம்ம வந்து அடோபி டார்கெட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதிலிருந்து எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துக்கு நமக்கு கிடச்சிரும் அடோபி டார்கெட் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நீங்கள் அங்கே போய் அக்சஸ் பண்ணி நீங்கள் பர்சனலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்மோடைய கம்ப்ளீட் ஓவர்வியூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். பட் ஸ்கீமா எப்படி க்ரியேட் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேட்டா செட்டு எப்படி அந்த ஸ்கீமா கண்டரில் எப்படி டேட்டா செட் க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ ஃபர்தராக
நம்ம எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த ஓவர்வியூ தெரிஞ்சிச்சுனா தான் எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணையில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.